அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல் பார்க்க போகிற வீடியோன்னு கேட்டிங்கன்னா வந்து Optima Vaporizer Steam Inhealer. ஸோ இதோட அன்பாக்சிங் இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, இதோட ரிவ்யூ என்ன, இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸில் வந்து இது எப்படி என்னென்ன யூஸ்க்கெலாம் வந்து இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, அது கீழே வந்து நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்து இந்த கிட்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து இதில் இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த பாக்ஸ் ரோட்டில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நமக்கு இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நம்ம டேப் வாட்டரில் தான் யூஸ் பண்ணணும், ஆர்ஓ வாட்டரில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ட்ரிக்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸ் வெளியில் தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த பாக்ஸை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த பாக்ஸை நம்ம அன்பாக்ஸ் பண்ணால் வந்து இந்த பாக்ஸ்க்குள்ளே வந்து நமக்கு வந்து இந்த இன்ஹேலர் கிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிட்டை நம்ம வந்து இப்போ வெளியில் எடுத்துடலாம். ஸோ இந்த கிட்டை நம்ம வெளியில் எடுத்து வச்சிடலாம். ஸோ கிட்ட இப்போ வெளில வச்சாச்சு. ஸோ இந்த கிட்ட தவிர இந்த பாக்ஸில் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம இன்ஹேலரை டேரெக்டாக ஃபேஸ் ஃபுல்லாக யூஸ் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை வந்து நோஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணாலுமே வந்து அதுவே நமக்கு இன்னுமே வந்து நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக 2 கிட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்ஸில் வாரண்ட்டி கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை தவிர இந்த பாக்ஸுக்குள்ளே வேறு எதுவுமே வந்து அவங்க கொடுக்கல. ஸோ இப்போ இந்த பாக்ஸை நம்ம வந்து வெளியில் வச்சிடலாம். ஸோ இந்த பாக்ஸ் காமிச்சாச்சு, இந்த பாக்ஸில் ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போ வந்து இந்த இன்ஹேலர் கிட் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஹேலர் கிட்டை வந்து நம்ம வெளியில் எடுக்கலாம். ஸோ இன்ஹேலர் கிட்டை வெளியில் எடுத்தோடனே வந்து இந்த பாக்ஸ்க்குள்ளே இதெல்லாம் தான் இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து நமக்கு ஒரு கப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கப்பில் தான் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வந்து வாட்டர் ஃபில் பண்ணணும். ஸோ மேலே இருக்க அந்த டாப் கழட்டிட்டு நம்ம வந்து இந்த கப்புக்குள்ளே நம்ம வந்து வாட்டர் ஃபில் பண்ணலாம். ஸோ இதில் வந்து 3 லெவல் கொடுத்துருக்காங்க, நார்மல், மீடியம், ஹைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மீடியமாக வந்து வாட்டர் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த கப்பில் வந்து வாட்டர் ஃபில் பண்ணலாம். வாட்டர் வந்து மீடியம் லெவலில் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ மீடியம் லெவலில் வாட்டர் இப்போ ஃபில் பண்ணியாச்சு. ஸோ மீடியம் லெவலில் வாட்டர் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த டாப் வச்சு இந்த கப்பை க்ளோஸ் பண்ணிடலாம். கப்பை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வந்து ஃப்ளக் பண்ணணும். அதாவது நம்ம ஃப்ளக் பண்ணால் தான் வந்து இது வந்து அந்த ஹீட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து நம்ம ஃப்ளக் பாயிண்ட்டில் ஃப்ளக் பண்ணலாம். ஸோ ஃப்ளக் பண்ணியாச்சு. இப்போ ஸோ ஃப்ளக் பண்ணியும் முடிச்சாச்சு. ஃப்ளக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணலாம். ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே வந்து அந்த இன்ஹேலர் ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ ஸ்விட்ச் ஆன் பண்ணிடலாம். ஸ்விட்ச் ஆன் பண்ணியாச்சு. ஸ்விட்ச் ஆன் பண்ணோடனே வந்து நமக்கு இப்போ இந்த இன்ஹேலர் ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதில் வந்து நமக்கு அந்த வேப்பருமே வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இதில் யூஸ் பண்ணும்போது நம்ம நார்மலாக அந்த டேப்லெட்டுமே யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து இதுக்குன்னு சொல்லிட்டு நீம்னு சொல்லிட்டு ஒரு லிக்விட் தனியாக வைக்குது, அதை யூஸ் பண்ணியுமே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி யூஸ் பண்ணால் நமக்கு வந்து இன்னுமே வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ அந்த மேலே இருக்க அந்த இந்த இன்ஹேலருக்கு மேலே வந்து நம்ம வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுருக்கோம். இது எதுக்குன்னா வந்து நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக இருந்து இதில் வச்சு நம்ம இன்ஹேல் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த பாக்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது யூஸ் பண்ணால் வந்து நமக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னுமே சொல்லியிருக்காங்க. ஸோ இல்லை நான் வந்து டேரெக்டாக என்னோட நோஸ்க்கு மட்டும் கொடுக்க போகிறேன், நோஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணி நான் இன்ஹேல் பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து இந்த பாக்ஸை நம்ம தனியாக கழட்டி வச்சிடலாம். ஸோ இந்த பாக்ஸ் தனியாக கழட்டி வச்சுட்டு இப்போ வந்து நமக்கு நோஸ் மாதிரி வச்சுட்டு ஒரு கிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து இதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த கிட் மூலிமா வந்து நம்ம வந்து இன்ஹேல் பண்ணலாம். ஸோ அப்படி இன்ஹேல் மூலமாக இன்னுமே கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் யூஸ் பண்ணி பார்த்ததுமே வந்து இன்னுமே ரொம்ப எஃபெக்டிவாகவே இருந்துச்சு. ஸோ இதை யூஸ் பண்ணால் வந்து வித்தின் கொஞ்ச நேரத்துலேயே வந்து நமக்கு அந்த கோல்டு காஃப் என்ன இருந்தாலுமே வந்து சரியாயிடுது அப்படின்ற மாதிரி தான் வந்து இதில் இருக்குது. நான் யூஸ் பண்ணுமே வந்து அப்படி தான் இருக்குது. ஸோ இதில் வந்து அந்த 3 லெவல் கொடுத்துருக்காங்க. நம்ம மீடியமில் யூஸ் பண்ணுறது தான் வந்து நமக்கு நல்லது. ஸோ இதை பற்றின ஃபுல் ரிவ்யூ இப்போ பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த இன்ஹேல் வாங்கணும்னு வச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க, அதை யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நன்றி.